friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான எம்டி சால்னா. பட் இதுல வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கட்டும்னு சொல்லி மக்ரூனி வந்து நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடலெண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். நல்ல ஃப்ளேவரிங் கிடைக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி, நல்லா பழுத்த பழமான தக்காளி வந்து 3 தக்காளி போடுங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது வதங்குற டைமில் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சு. பொன்னிறமாக வந்து நல்லா மாறிடுச்சு. இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லா காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காரம் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போது இதை வந்து நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்துருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மக்ரூனி எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, பாஸ்தா மாதிரி ஷேப்பு, சங்கு மாதிரி கூட இருக்கும், அதாக இருந்தாலும் ஓகே. சும்மா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் இதில் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ரொம்பலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கழுவுறதுக்காக. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா தயிர் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாயை பாதியாக உடச்சி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக வந்து மேலே கருவேப்பிலை போடுங்க. இப்போ 3 விசில் இதை வைக்க போகிறோம். இந்த கேப்பில் தேங்காய், கசகசா, நல்லா ஒரு அரை மூடி தேங்காயில் 3/4 தேங்காய், கசகசா, ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மக்ரூனி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது 2 விசிலுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போடுறோம். ஏன் இந்த தனியாத்தூள், கரம் மசாலா லாஸ்ட்டாக போடுறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் அதுவும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய், கசகசா அந்த பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். தேங்காய், கசகசா, ஜீரகம், காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மக்ரூனி பார்த்திங்கன்னா இருக்க ஊறி நல்லா வந்து குருமாவை சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும். மிக்ஸி கப்பையும் அலசி நல்லா தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே புதுமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏதோ நான் வெஜிடேரியன் குருமா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.